Assalamu alaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. சின்ன உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா ஃப்ரை ரசத்துக்கு சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை விசில் விட்டுடலாம். இப்போ நம்ம வெந்த உருளைக்கிழங்க மேலே இருக்கிற தொல்லியை நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மண் சட்டி எடுத்துருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக இதை வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சின்ன உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுட்ரு அது கொஞ்சம், காஷ்மீரி சில்லி அது கொஞ்சம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்து போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரக பவுடர் அது ஒரு 1/4 டீஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கரம் மசாலா 1 டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சால்ட்டு 1 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மல்லி இலை அதையும் நம்ம கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 10 நிமிஷம் இதை தம்க்கு விடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி மசாலாலாம் நல்லா கலந்து எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.